எத்தே என்ன மாமியார் கிழவி இப்படி தூங்கிட்டு கிடக்கு? சாப்பிடாம ஒரு நாளும் தூங்காத, எப்படி தூங்குது? என்னாச்சு மைனி? எங்க அம்மா எழுப்ப வேண்டியதானே? எழுப்புனா தூக்கத்தை கெடுத்துட்டியான்னு ஏசோல மீனா, அதான் பாத்துக்கிட்டு நிக்க. நீ எழுப்பேன், நீ எழுப்புனா உங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாவோ? ஆமா, எங்க அம்மைக்கு அப்படியே பயந்து நடக்குதோ மாதிரிதான். நீங்க எல்லாம் ஊரே மிஞ்சி நிப்பியல, வேற என்ன நடிக்கிய? என்ன போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்தாச்சுதே. ஏன் தே படுத்து கிடக்கிய? பசி கிடக்குமா? இல்ல பழைய சோறு கிடந்ததுல நேத்து உள்ளது கொஞ்சோண்டு மோரை வாங்கி ஊத்தி கரைச்சு குடிச்சிட்டு படுத்து கிடந்தேன். ஏன் தே, நாங்க தான் பிரியாணி வாங்கிட்டு வரோம்னு சொன்னோம்ல. ஆமா, நீங்க 2 பேரும் நீட்டி போட்டு இங்க இருந்து கிளம்பிலேயே நேராயிட்டு. பிற எப்ப எனக்கு எடுத்துட்டு வந்து தர, அதான் கொஞ்சம் கஞ்சியை குடிப்போமேனு குடிச்சிட்டு படுத்து கிடந்தேன். சரி கொண்டா, இப்ப தூங்கி எந்திக்கும் பசிக்கு. நான் வாங்கிக்கோங்க தே. ஒரு தட்டுல போட்டு கொண்டாயே. ஏத்தே, அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தது ஆவியத்தால வருது தே, நீங்க போட்டு சாப்பிட்டுக்கோங்களேன். சரி போ, நானே சாப்பிட்டுக்கிட்டேன். கொண்டா. ஆமா, இது என்னமோ கல்யாண வீட்டுல எடுத்துட்டு வந்த மாதிரி இல்லையா? ஏதோ கடையில பார்சல் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. வாசனையை பார்த்தா எஸ்ஏ கடை பிரியாணி மாதிரிலாம் இருக்கு. கிழவி கரெக்டா சொல்லுதால, எப்படி வாசனையை வச்சே கண்டுபிடிக்காமா? இவளெல்லாம் போலீஸ்ல சேர்த்து விடலாம். ஏன் சின்ன பொண்ணே, உன்னைய தானே கேக்கேன். தெரியல தே, அந்த எஸ்ஐ கடையில வேலை செய்த ஆளுகண்டும் தவசு பிள்ளையா போட்டிருந்தாவளோ என்னமோ, யாரு கண்டா? இருக்கும் பக்கத்துல தானே கடை வச்சிருக்கான், அவனையே செய்ய சொல்லிருந்தானு சொல்லிருப்பாவ. ஆமா, யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடு. ஏமிட்டி, உன் பேச்சும் சரியில்லை, ஆளு மூஞ்சியும் சரியில்லை. எதுவும் பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல, அதான் மூஞ்சி இப்படி வச்சிருக்கேன். ஏமிட்டி, பிரியாணில பீஸ் எதுவும் குறைய போட்டாங்களா? உனக்கு என்னைய பார்த்தா எப்படிமா தெரியுது? அதுக்கு இல்ல டீ, மூஞ்சி ஒரு மாதிரி கடுகடுன்னு வச்சிருக்கல, அதான் கேட்டேன். நீ பிரியாணி தின்னுட்டு தான் மூஞ்சி பிரகாசமெல்லாம் இருக்கும், அதான் கேட்டேன். நீ ஒன்னும் கேட்கண்டா, போ, உனக்கு உண்டான பிரியாணி வச்சு தின்னு போ. நான் போய் செத்த நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன். அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தது என்னன்னு வருது எனக்கு. ஏட்டி, என்ன ரெஸ்ட் எடுக்க போறோம்ங்க? இன்னும் ஊர் போண்டாமா? போகணும்னா அண்ணனுக்கு லீவ் போட சொல்லு. என்னைய கொண்டு போய் சாயந்தரமா விட்டுட்டு ராத்திரி உன வீட்டுக்கு வர சொல்லு. ஏட்டி, அடிக்கடி லீவ் போட சொல்ல முடியாதுல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ கிளம்ப முடியாதுன்னா முடியாதுப்பா. நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன், என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத பத்துக்கோ. பேவுள்ள ஏன் தான் இந்த நல்லா நின்றுட்டு போதோ தெரியல. எதுக்கு அம்மாவா இப்படி கடுக்கடுன்னு பேசிட்டு போறா சின்ன பொண்ணே? தெரியல தே, வெயில்ல வந்த மத்தியெல்லாம் மண்டை சூடாயிட்டுன்னு நினைக்கிறேன், அதான் அப்படி கத்திட்டு போறா. நீங்க போய் சாப்பிடுங்க தே, நானும் போய் சேலையை மாத்துதேன். பட்டு சேலையை உடுத்திட்டு முட்டினா நிக்கிறது கசகசான்னு இருக்கு. சரி, என் அவனுக்கு சாப்பாடு அதான் 2 பார்சல் வாங்கிருக்கோம்னா தே, ஒண்ணு நீங்க சாப்பிடுங்க, ஒண்ணு அப்படியே வச்சிருங்க, மூடி வச்சிருங்க. பிறகு நான் எந்திரிச்சு இட்லி சட்டியில சூடு பண்ணி அவர் கொடுத்துக்கிட்டேன். சரி, அப்ப அப்படியே செய்வோம். வந்துட்டு ஏ விஜி, என்னங்க? சீக்கிரம் வா, என் தங்கச்சிட்டு இருந்து வந்துட்டாவோ. நான் வந்துட்டேங்க. எப்ப மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரவோ, மேல தின்னு சத்தமாடிங்க. வாங்க மாப்பிள்ள, வாஜையா ஐயா, வாங்க மருமோனே. எல்லாரும் வாங்க. ஆமா வந்தாச்சு. எல்லாரும் எப்படி இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. என்ன மாப்பிள்ள, கொஞ்சம் நேராயி வந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் முன்னேறலே வரலாம்ல? யோ, நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரோ ஐயா, கொஞ்சம் நேராயி வந்தாதானே எங்களுக்கு மதிப்பு. உடனே வந்து நிக்கலாமா? அதான் ஒரு கெத்தா இருக்கட்டுமே லேட் ஆகி வந்தோம். ஆமா, இவ ஒரு ஆளு பேசிட்டாவுன்னா என்ன சொன்ன நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பணும்னு நினைச்சதுனே. ஆனா அதுல இருந்து அரை மணி நேரம் வீட்டுல இருந்து கிளம்பவே நேரம் ஆயிட்டு. எப்படி சொல்ல பாரு உங்ககிட்ட. இருக்கட்டும். மாப்பிள்ளைக்கு அப்பா தான் அந்த கெத்த காட்டணும்ல. ஆமா, நீர் என்னமோ குறைச்சலா பண்ணுத மாதிரி. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணனாக்கா இம்புட்டு கிராண்டா பண்ணிருக்கீரு. உண்மை கெத்த காட்டது தானே இம்புட்டுக்கான பண்ணிருக்கீரு. தெரியாமலா இருக்கு எங்களுக்கு. அம்மா, நாங்களும் எங்க கெத்த காட்டும்ல. பொண்ணு விடுனா சும்மாவா? ஏ அப்பா, இவ 2 பேரையும் பேச விட்டோம்னா இன்னைக்கு பூரா பேசாவோ. விஜய், என் மருமலங்க ரூமுக்குள்ள உட்காந்துருக்கா. வெளியில வந்து இருந்தா அப்படின்னா எல்லாரும் மூஞ்சி பக்காவமா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, அதான் போய் சரி வேணா உள்ள இரு அப்படின்னு. சரி, நான் போய் பாத்துக்கிட்டேன். சரி, தட்டுமாத்த வேலையில ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிச்சிடலாம்னே. இன்னொரு அரை மணி நேரத்துல ஆரம்பிச்சிருவோம். நீ ரைட்டு பத்தியா? சரிம்மா, நான் அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பாக்கேன். சரி, நீ அதெல்லாம் பாரு. நான் விஜய் கூட போய் பிள்ளைய பாத்துட்டு வரேன். என் பேர பிள்ளை வியாட்டி சட்டையில மகாராஜா மாதிரி சொலிக்காவல. ஆமா, சொல்லிக்க மாட்டான். உன் பேரன் அந்த வியாட்டியை கட்டதுக்கு என்ன வருத்தம் வந்திருக்காங்க, இடுப்புல நிக்க மாட்டேங்குன்னு. இப்போ உள்ள பிள்ளைல எந்த பிள்ளைக்கு தீ வியாட்டி கட்ட தெரியுது, என் பேரன் கட்ட தெரியல நீ சொல்லுத. ஆமா, விட்டு கொடுக்க மாட்டியா அந்த அன்னைக்கு? எல்லாம் வரியா? எங்கம்மா? எங்கயா? உன் வீட்டுக்காரியை தான் பாத்துட்டு கிளம்பிட்டாளா என்ன ஏதுன்னு பேசிட்டு வருவான். வரியா? போமா, நீ வேற. ஏல என்ன இப்படி வைக்கப்படியா? எம்மா, அவன் பேரனை பத்தியா? அவன் பேத்திய பாக்க வரச்சுன்னா கூட ஓடி போயிருந்தான். அவட்ட ஒரு போன கூட பேச மாட்டான். நான் சொல்லுதேன், போன போட்டு வேணா தரட்டாலா பேசியாங்க. நான் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் பேசிக்கிட்டோம்னா. என் பேரன் சொக்க தங்கம் லாட்டி, அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டோம்னு சொல்லியிருக்கான். இப்போ உள்ள காலத்துல இப்படி குடமா உள்ள பையன் கிடப்பானா? நீ விட்டா வில்லே படிப்பியா அவனை பத்தி? சரி விஜய், வா போய் பிள்ளை பாப்போம். நான் வாரேன். என்ன கோதை, அடுத்து பூரணி தானா கல்யாணம்? ஆமா, இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். இன்னைக்கு முடிக்கவோ தெரியல. ஏன், என்னாச்சு? மாப்பிள்ள வரணும் எதுவும் பாக்கியே எப்படி?
எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு நல்ல பையன் இருக்கான், கவர்மெண்ட் வேலை பார்க்கான், குடும்பத்தையும் பொறுப்பா பார்த்துக்கிடுவான், நம்ம பூரணிக்கு ஏத்த மாதிரி இருப்பான். ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லி நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறேன். ஏ அப்பா, என்னத்த ஹோட்டல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி தர மாதிரி சொல்லுதியே? சும்மா இருட்டி. இருக்கட்டும் கதை, ஒன்றும் சொல்லாத பிள்ளைய. இப்படிதான் மினி எல்லா விஷயத்தையும் விளையாட்டு பேச்சு தான் பேசிட்டு கிடக்கா, ஒரு சீரியஸாவே இருக்க மாட்டுக்கா. கடைசி வரைக்கும் சமைச்ச பிள்ளைய நம்ம வீட்டில் வச்சு பார்க்க முடியுமா? ஒரு இடத்துல கட்டி கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஆமா, அது காலத்தோட கல்யாணம் ஆகி போனாதான் அதுவும் கதையை அதே பார்க்குங்க. சரி, இப்ப எல்லாம் இப்படித்தான் சொல்லுதுவோ, கல்யாணமே வேண்டாம் நான் படிக்க போறோம்குவோ, இல்லாட்டா கல்யாணமே வேண்டாம் நான் இப்படியே இருந்துருதம்குவோ. என் வீட்டுக்கிட்ட என்ன பக்கத்துல மகேசுமாவா, இவ ஒட்டதானே இருப்பா, அவளோட ஒரு வயசு இளமன்னு நினைக்கவா. அவட்டையும் இந்த மாப்பிள்ளைய தான் சொன்ன பார்த்துக்கோ கட்டி வைக்கிறதுக்கு. அந்த பிள்ளை எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு ஒரே அழுவ. எம்மாடியா ஏம்பள வேண்டாம்னு கேட்கேன். நாத்தனா மாமியான்னு எல்லாரும் என்னைய படா படுத்துவோ, நான் அங்க போய் அழுதுகிட்டு இருக்கணும், அதுக்கு நான் எங்க வீட்டுல இருந்துருவோங்க. அந்த பிள்ளை என்ன கதையை சொல்ல, இப்படி சொன்னா என்னைய முடியணுமோ? உன் இப்படித்தான் சொல்லாலா, வேற எதுவும் காரணம் சொல்லாலா? இவ அப்படி நினைக்க எல்லாம் கிடையாது மேனி. அவ கதையை அவ பாத்துக்கிடுவா. மாமியாரு நாத்தனாரு யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கிடவே மாட்டான்னு வைங்களேன். தனியா நான் வாழ்ந்துட்டு போறேன்னா எனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நான் இருந்துக்கிடலாம். ஏன் இன்னொருத்தருக்காண்டி நான் மாறணும்? காய்வட்ட நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? உன் அவ சொல்ற காரணமே புதுசா இருக்க. அதேதான், எல்லா விஷயத்திலயும் வித்தியாசமா தான் பேசுதா, வித்தியாசமா தான் நடந்துக்கிடுதா. அது வெளியூர்ல தங்கி வேலை பார்த்த பிள்ளை பத்தி நாலா பக்கத்துல இருந்து 4 ஊர்ல இருந்து பிள்ளைகள் வந்திருக்கும். அதுவும் பேச்ச பார்த்து இவளும் பேசான்னு நினைக்கேன். அவ வேலைக்கு போக முன்னாடி இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தா மேனியும். 10ஆம் கிளாஸ் படிக்கலையே பேசினவா இன்னும் அதே பேச்சு மாறாம பேசிக்கிட்டு இருக்கா. இவளை என்ன செய்யனே எனக்கு தெரியல. ஒரு வயசுக்கு மேல நம்ம அடிச்சு வலிக்கு கொண்டு வர முடிய மாட்டேங்குது பத்தியலா. சே பிள்ளைய அடிக்கலாம் செய்யாத, என்னைக்குனாலும் சரின்னு சொல்லுவா. நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கதை, என்ன பேசிட்டு இருக்கிய? வாங்கக்கா, மாப்பிள்ளத்துல இருந்து வந்துச்சோ? ஆமா, இப்பதான் எல்லாரும் வந்தோம். என்ன செய்யா, கெதியா இருக்கியா? நல்லா இருக்கம்க்கா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. ஓ மவனுங்க அண்ணா நிக்கான், பொண்ணை பார்க்க கூப்பிட்டா வைக்கப்பட்டுட்டு வரமாட்டுக்கான். சரி அதான் நீ என்னன்னு போ, நான் போய் மருமலை பார்க்க போறோம்னு வந்துட்டேன். ஒரு 8 பிள்ளைய போய் பார்த்துட்டு வரோம். அடே எப்பா, வந்த உடனே மாமியாளுக்கு மருமலை தேடிட்டாங்க. சரி போய் பார்த்துட்டு வா. நானும் பார்க்கலாம்னு தான் போனேன். பாத்ரூம்ல இருப்பா போல, தண்ணி சத்தம் கட்டுது, ஆளை கங்கல. பூரணி உள்ள இருந்தாலும் மீனி, பூரணி உள்ள எங்க இருக்கா? எங்க கூட எல்லாம் முட்டு நேரம் பேசிக்கிட்டு இருந்தா அண்ணாலாம் நிக்கா. சேயாவுக்கு பெறத்த நிக்கா பேரு. பூரணி நீ இங்கேயா நிக்க? அவங்க ஒத்திலியாம இருக்கா? இல்ல தேன, அவ கூடயே தான் இருந்தேன். இப்போ வெளியில வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். தண்ணி வேணும்னா சரி கொண்டு வரமென்ட்டு வெளியில வந்தேன். அம்மாவும் அத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாவோ அப்படின்னு நின்னுட்டேன். ஐயா அப்படியா, சரி போய் பாருங்க, உள்ளதான் இருப்பா. சரிம்மா. கடவுளே, என்ன நடக்க போதோ தெரியல. அவளுக்கு இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்குமா? போய் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். கல்யாணம் ஆயிருக்குமா, வீட்டுக்கு போயிருப்பாளா, எதுவும் தெரியல. ஒரு 2 பேர் இப்போ போய் பார்த்துட்டு என்கிட்ட தான் கேள்வி கேட்பாவோ. தைரியமா ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சிடணும். மர்மோலே, ஆளை காணும். பாத்ரூம்ல தனிச்சத்தம் கேக்கு. ஏன் மர்மோலே, வெளியிலலாம் கொண்டி போட்டிருக்கு. உள்ளே யாரும் இல்லையே, தண்ணியை சும்மா திறந்துட்டு வீணா போய்கிட்டு இருக்கு. என்ன விஜய், பிள்ளைய காணல, எங்க போனா? பாத்ரூம்குள்ள இல்லையா? இல்லையே விஜய், உள்ள சும்மா தண்ணி திறந்துட்டு வீணா போய்கிட்டு இருக்கு. வெளியில லாக் பண்ணிட்டு போயிருக்கியாரோ? பாத்ரூம்குள்ள இல்லையா? இல்லையே, வேற எங்கேயும் போயிருக்காளா? வேற எங்கேயும் போலியே. ஐயோ இருங்க, ஒரு நிமிஷம் உங்க அண்ணன்ட்ட பேசிட்டு வந்துருதே. ஏன் இப்படி பதறிக்கிட்டு ஓடியா? வேற என்னமோ விஷயம் இருக்குமோ? நம்மளும் கூடயே போய் பார்ப்போம். மாப்பிள்ள, உங்களையும் மருமனையும் பார்த்தா அண்ணன் தம்பி மாதிரி இருக்கு, அப்பா புள்ள மாதிரி இல்ல. நான் கல்யாண மாப்பிள்ளையா இருந்தப்போ எங்க அப்பாவையும் என்னையும் அண்ணன் தம்பி தான் சொன்னாவோ. இப்போ ஏன் மவனையும் என்னையும் எப்படி சொல்லாவோ? ஏங்க என்ன விஜய், கொஞ்சம் இந்த பக்கம் வாங்களேன். சொல்லு விஜய், ஏதா இருந்தாலும். ஏன் கொஞ்சம் அங்கிட்டு வாங்கங்க, சொல்லுதேன். ஐயோ மச்சான், போயிட்டு வருமையா? தங்கச்சி கூப்பிடுதுல்ல. ஏதோ ஒரு ராணுவ ரகசியம் பேச போற அவங்க தங்கச்சி, அதான் தனியா கூப்பிடுதா. போய் பேசிட்டு வாரு. நின்னுக்கிடுங்க வாரு. ஏங்க அவ காணும். என்ன சொல்லியா விஜய்? ஆமாங்க, ரூம்ல அவ இல்ல. இப்படி அசால்ட்டா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அவ கூட இருக்க வேண்டியதானே? இங்க நான் வந்த வழியும் வான்னு கேட்கணும், வேலையிலயும் பாக்கணும்லாங்க. அப்ப எங்க அம்மாவையா தான் அங்க உட்கார சொல்லிருக்க வேண்டியதானே? பூரணி அவ கூடயே தாங்க இருந்தா. சரி அந்த பிள்ளை இருக்கல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவ எங்க போன பிறகு? பூரணி மகா கூடயே தாங்க இருந்திருக்கா. மகா தண்ணி வேணும்னு கேட்டிருக்கா. அந்த பிள்ளை தண்ணி எடுத்துட்டு போகணும்னு வந்திருக்கு. வந்த இடத்துல அவ அம்மையும் பரிமளாவும் நிக்கவுன்ட்டு அவட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கு. இவன் அந்த கேப்ல கண்டு எங்கேயும் போயிட்டாளா என்னன்னு தெரியல. நானும் உங்க தங்கச்சி உள்ள போய் பார்த்தா பாத்ரூம்ல தனிச்சத்தம் கட்டுது, வெளியில கதை அடைச்சிருந்தது. அவளையும் ரூம்ல காங்கல. நானும் மண்டபம் முழுக்க தேடிட்டேன், காணும். உன்னையெல்லாம் வச்சு என்ன செய்யனே தெரியல. ஒரு பொட்ட பிள்ளை, அதை பார்த்து வளர்க்கறதுக்கும் உனக்கு முடியல. இன்னைக்கு அவ கூடயே இருந்திருக்க வேண்டியதானே? நீ வந்தவள நீ கவனிக்கட்ட என்ன? நானும் எங்க அம்மா பாத்துக்கிட மட்டுமா? இங்க நான் என்னங்க செய்வேன்? நானும் 10 நிமிஷத்துக்கு ஒருக்க போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அவன் இப்படி எங்கேயும் போவான்னு நான் என்னத்தங்க கண்டேன். சரி, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் அந்த பையன் விட்டு தான் போயிருக்கணும். இனி லைக் படாது. இனி நேரடியா அவன் அவன் அம்மா அப்பா 3 பேர் மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வீட்டுக்கு போய் பிள்ளைய கூட்டிட்டு வந்துட வேண்டியதான். அவன் அங்கதான் இருப்பான்.
இப்ப இங்க இப்படிங்க சமாளிக்க போறோம்? குறிச்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் வைக்கிறோம்னு எல்லாரும் வந்து நிக்காவோ? அதுதான் எனக்கும் தெரியல. புருஷன் முன்னாடி என்ன பேசிக்கிட்டுதாவ? ஒண்ணுமே கேட்டபாடு இல்ல. முகத்தை பார்த்தா ரொம்ப சீரியஸா இருக்க மாதிரி இருக்கு. எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? கேப்பமா வேண்டாமா? வேண்டாம். அவரா சொன்னா நம்ம என்னன்னு கேட்போம். நம்மளா கேட்டா நல்லா இருக்காது. என்னே எங்க உங்க தங்கச்சி கூப்பிடுதா? தெரியுது. அவ மூஞ்சில நான் இப்ப என்னன்னு முடிப்பேன்? என்ன சொல்லுவேன் அவட்ட? இப்போதைக்கு எதுவும் சொல்லாதீங்க. கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போய் என் பிள்ளைய கூட்டு வந்துருவோம். அது எப்படி விஜய் முடியும்? விஷயத்த சொன்னா தானே கதை நடக்கும். சொல்லாம எப்படி போக முடியும்? சும்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வாங்குங்க. வேக வேகமா போய் பிள்ளைய கூட்டு வந்துருவோம். சரி சொல்லி பாக்க. என்னே ஆ என்ன செய்யா? என்னனே கூப்பிட காதக்க மாதிரி நிக்கா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சும்மா விஜய்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி புள்ள எங்கனே அழகானும்? எது காணுமா? ஆமாங்க, உள்ள போய் பார்த்தா ரூம்ல யாருமே இல்ல. மண்டபத்து பூரா பார்த்தாச்சு, அவள ஆளையே காணல. என்ன மச்சான் உன் தங்கச்சி என்ன சொல்லுதா? அது அது வந்து என்னையா முழுங்கி முழுங்கி பதில் சொல்லிரு. பிள்ளை எங்க? ஒரு 10 நிமிஷம் பொறுங்க மச்சான். பக்கத்துல எதுவும் கோயிலுக்கு போயிருக்காளான்னு தெரியல. நாங்க போய் பார்த்து கூட்டிட்டு வரோம். கோயிலுக்கு போயிருக்காளா? எந்த கோயிலுக்குனே இப்ப அனுப்பி வச்ச? அது நான் அனுப்பலம்மா. ஏதாவது கோயிலுக்கு நீ அமைதி வச்சிருந்தானா நிச்சயதார்த்தம் முடிதக்குள்ளது பண்ணணும்னு போனாலும் போயிருப்பா. நான் போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கூட்டிட்டு வரேன். விஜி அம்மா கூப்பிடு. எத்த ஓ நான் வரேன். ஏம்மா நீ கொஞ்சம் பாத்துக்கோ. நானும் விஜயும் பக்கத்துல கொஞ்சம் போயிட்டு வரேன்னு. இங்கல போற? இந்த நேரத்துக்கு எங்க போற? ஒழுங்காங்க இரு. நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கனையும் போ. நீ வேற அதுலதாம்மா பிரச்சனையே. என்னல பிரச்சனை? காப்பி டீ எதுவும் குறைவா வந்துட்டா? நான் அப்பமே நினைச்சேன் இந்த கான்ட்ராக்டுக்காரன் ஒண்ணு விளங்காத பையன்னு. அது இல்லம்மா நீ வேற. பெற வேண்டதுல நான் வந்து உனக்கு சொல்லுதம்மா. நானும் விஜய் இப்போ உங்க அவசரமா கிளம்புதோம். நீ கொஞ்சம் பாத்துக்கோ. சரி அப்ப போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வா. நான் நிக்கேன். இன்னும் 1 மணி நேரம் தானே, நல்ல நேரம் இருக்கு. நீ வாட்டிக்கு எங்கனையும் போயிட்டனா பிறகு எப்படி நிச்சயதார்த்தத்தை நேரத்துக்கு முடிக்க முடியும்? அதெல்லாம் நான் வந்துருவோம்மா. கொஞ்சம் பாத்துக்கோ நீ. சரி போயிட்டு வா, அப்புறம் என்ன முடியும்? ஜெயா கொஞ்சம் இருந்துக்க. நானும் விஜய் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோன்னு. என்ன நான் உன் அவளை காணும்னு கேட்டேன். நீ அதுக்கு பதில சொல்லல. எங்க போகணும்னு நிக்க இப்போ? அதான்மா பக்கத்துல கோயிலுக்கு போனாலும் போயிருப்பா. போய் கூட்டு வரோம். நீங்க இருங்க வரோம். விஜய் வா போவோம். இந்த பிள்ளைல இன்னும் வரக்காங்களே. நமக்கு முன்னாடியே வண்டியில வர சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸையும் மாத்தியாச்சு. இம்பிட்டு நேராகி இன்னும் ஒரு அணக்கமும் இல்லாம இருக்கு. எங்க நிக்கான்னு தெரியலையே. அவர் போன் அடிச்சு கேட்போமா? ஹலோ எங்கப்பா இருக்கியா? 2 பேரும் இன்னும் வீட்டுக்கு வரக்கானும்? ஏக்கா நாங்க ஒரு ஹோட்டல்ல இருக்கோம்க்கா. ஹோட்டல்லையா? ஆமாக்கா, அவ காலையில இருந்து சரியா சாப்பிட்டுருக்க மாட்டா. அதான் ஒரு ஹோட்டல்ல வண்டி நிறுத்திட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவோம். அப்படியா? சரி ஆமா, அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சானு கூட நான் யோசிக்கவே இல்லை. அப்படியே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன் பாத்தியா. நல்ல வேலை நீயாவது யோசிச்சிய. சரி அப்ப 2 பேரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. சரிக்கா, இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல வந்துருவோம். சரிப்பா நான் வைக்கேன். அப்புறம் நான் தான் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சங்க மாதிரி காட்டிக்கிட்டாது என்ன? சரிக்கா, நான் கண்டிப்பா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சரிப்பா நல்லபடியா வாங்க 2 பேரும். வைக்கட்டுமா? சே பாத்தியா, நான் கூட அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சா சாப்பிடலையான்னு ஒண்ணுமே கேட்காம விட்டுட்டேன். பரவாயில்ல, மல்லியாக்காமாவே நல்ல அக்கறையா தான் இருக்கும். அந்த பிள்ளைய ஒரு நல்ல பையனுக்கு தான் நான் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன். இங்கதான் இருக்கு அந்த பையனோட வீடு. இருங்க. அண்ணா தெரியுது பாரு. ஓ அந்த வசந்த மாளிகை தானே. போய் ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது அவளை. வாங்க போவோம். வீட்டுல யாரு? கொஞ்சம் வெளியில வாங்க. இந்த ஆள் எதுக்கு இங்க வந்து நிக்கான்? யார் நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன் நாங்க யாருன்னு உனக்கு தெரியாதோ? தெரியாதனாலதான் கேக்கு. உங்ககிட்ட எல்லாம் என்ன பேச்சு? என் மவளங்க எங்க கூட அனுப்பி. இங்க பாருங்க, மரியாதையா பேசி பழங்க சொல்லிட்டேன். நீ வா போன்னு பேசுனீங்கன்னா அப்புறம் நானும் பேச வேண்டியிருக்கும். உங்க மவளை என்னன்னு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிய? பிறகு உன் மவன்கிட்ட சொல்லி நீ தானே இழுத்துட்டு வர சொல்லிருப்பா. ஏன் மவன் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. உங்க மவன் எந்த ஊர்ல போய் எவன் கூட சுத்திட்டு திரிதாலோ அங்க போய் தேடுங்க. இங்க பாரு, என் மவளை பத்தி ஏதாவது தப்பா பேச வேலை வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏன் உன் வீட்டுக்காரர் போய் என்ன பேசும்போது நீ எங்க இருந்தா? நீங்க யாருனாலும் என்னனாலும் பேசலாம், நாங்க மட்டும் பேசக்கூடாதோ? ஏன் மல்லியா? யார் மல்லியாது வாசல் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவே? ஏக்கா உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் இல்லையா? என் மவனுக்கு ஒரு தடவை பொண்ணு பார்த்துட்டு வரையில என் மேல வண்டி ஏத்துறாமல அந்த ஆளு. ஆமா, அந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வந்து சண்டை போட்டு கிடக்காரு? அவன் மவளை காங்கலையாம்க்கா, அதுக்கு என் வீட்டுல வந்து கிடைச்சிட்டு கிடக்காரு. என்னமோ ஏன் அவன் இழுத்துட்டு வந்தானக்கா? ஆமா, உன் மவனை விட்டு தான் நீ என் பிள்ளைய கூட்டு வர சொல்லிருப்பா. அப்ப நடிக்காத. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். நாமனா என்ன ஆனாலும் உன்னைய மாதிரி உன் பொண்டாட்டி மாதிரி ஆக்க இருக்க குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கன்னு நினைக்கவே மாட்டேன். நீ எந்த லட்சணம், உன் மவன் எந்த லட்சணத்துல இருக்காளோ, எவன் கூட்டிட்டு வரானோ, எதுக்கு என் வீட்டுல வந்து என் பிள்ளைய வச்சு கத்திட்டு கிடக்க? நீ முதல்ல இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ்க்கு போன் அடிக்கட்டா? நீயா போடுத? நான் ஏற்கனவே போலீஸ்ல சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என் மவளை திருப்பி அனுப்புனா நீ தப்பிச்ச. இல்லட்டா நீயும் போய் தான் கம்பி என்ன போற. நான் எதுக்கு கம்பி என்னனும்? தேவையில்லாம என் வீட்டுல வந்து கடைச்சிட்டு கிடக்க. நீ தான் போய் என்ன போற இப்போ? உன்ன மாதிரி தரங்கட்ட வட்டெல்லாம் வந்து பேசணும் எனக்கு தலையெழுத்து. நீ தான் தரங்கட்ட போய் அடுத்த வீட்டுல வந்து பேசிட்டு கிடக்க. உன் மவளை நீ ஒழுங்கா வளர்த்திருந்தா வீட்டோட இருந்திருப்பா. எவனை கூட்டிட்டு பின்னால எங்க ஓடிக்கிட்டு இருக்காளோ என் வீட்டுல வந்து கடைச்சிட்டு கிடக்க. உன் மவன் தான் நல்லா இருந்தா என் பிள்ளைய இப்படி கூட்டிட்டு வந்திருக்கான்.
உனக்கும் அவனுக்கும் சொல்லிக்கிட்டேன் என் விஷயத்துல தலையிடாதீங்க, என் பிள்ளைய என் கூட அனுப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா பெரிய விபரீதத்தெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் சொல்லிட்டேன். என்னண்ணே இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கியே? அந்த பையன் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. உங்க பிள்ளைய காணும்னா போலீஸை சொல்லி எங்க போனா என்ன ஏதுன்னு தேடுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து கத்திட்டு கிடைக்க சம்மந்தமே இல்லாம. ஏமா சம்மந்தம் இல்லாம யார் வந்து இவ வீட்டுல நிக்கல. இவன் மவங்காரன் என் பிள்ளை பிறக்க சுத்திக்கிட்டு தான் இருந்திருக்கான். என் வீட்டுக்காரர் கண்டிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் இன்னைக்கு எங்க பிள்ளைக்கு இன்னொரு பையனோட நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம்னு தெரிஞ்சு அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன் அவன் அப்படியெல்லாம் எந்த பிள்ளை பிறக்க போற ஆளும் கிடையாது. நீயும் சரி உன் புருஷனும் சரி எல்லாரையும் தப்பா தானே பாப்பியா? உங்க பார்வையில எல்லாரும் தப்பா தான் தெரிவாவோ. நீங்க நினைக்கிறதுலாம் உண்மைன்னு ஆயிராது. இந்த பாரு சும்மா பேசிக்கிட்டே போவாத, என் பிள்ளைய அனுப்பி வை, நாங்க போயிட்டே இருப்போம். உன் வீட்டு வாசல்லாம் நிக்கணும், எங்களுக்கு என்ன தலையில்தா? நானா உன்னை வந்து இங்க நிக்க சொன்னேன்? நீ தான் அரக்காடு மாதிரி வந்து சண்டை எடுத்துட்டு கிடக்க. ஏக்கா விஷயம் தெரியுமா? என்னது டீ? ஏக்கா மல்லியாக்கா வீட்டு வாசல்ல 2 பேரும் வந்து நிக்காவுக்கா. அந்த பையன் இப்பதானே பேசிட்டு போன வச்சான், அதுக்குள்ளே வந்துட்டான். யாரு டீ? யாருன்னே தெரியலக்கா. புருஷன் முன்னாடி 2 பேரும் வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு அவன் மவளை காணுமா, அதுக்கு மல்லியாமாவன் தான் எழுதிட்டு போயிருப்பான்னு சண்டை விட்டு கிடக்காவோ. என்ன டீ சொல்லியா? அந்த பையன் அப்படிப்பட்ட பையன் கிடையாதே. அது நமக்கு தெரியும்க்கா. அவன் 2 பேரும் வீட்டுல வந்து நின்னுட்டு ஓ அவன் தான் என் மவளை இழுத்துட்டு ஓடிட்டான், வெளியில அனுப்புவேன்னு சண்டை போடுதாவோ. நான் இப்ப தண்ணி எடுக்க போனவன் அந்த சண்டையை பார்த்துட்டு தான் சரி உன்னையும் கூட்டு போகட்டு வரேன். வாட்டி போய் என்னன்னு கேட்போம். அவன் நாதியத்தவளா எவனாலும் வந்து வாசல்ல நின்று சண்டை போடுறதுக்கு? ஊர்ல பாதி வரை அவ வீட்டு வாசல்ல தான் நிக்காள்வோ. வா போய் என்னன்னு கேட்போம். ஆஹா, அதுவும் 2 வீட்டுக்கு வரதுக்குள்ள அவன் அம்மா அப்பா வந்துட்டா போலயே. அது சரி, நம்ம அந்த பிள்ளைய கூட்டு வந்தே 1 மணி நேரம் இருக்கும். இன்னுமா வீட்டுக்கு தெரியாம இருக்கும்? தெரிஞ்ச உடனே இவன் தான் கூட்டு வந்திருப்பான்னு வீட்டுல வந்து நின்னுட்டாரா ஐயா. சரியான வில்லனா இருப்பாரு போல. நம்மளுமே ஒண்ணு தெரியாதனக்கா கூட நின்னுக்கிடுவோம். என்னன்னே இது சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கியே? அவன் அவன் அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லுதல்ல. வேற எங்கேயாவது போய் விசாரிச்சு பாருங்களேன். ஏமா எனக்கு நல்லா தெரியும், இந்த பொம்பளை தான் ஏதோ சதி வேலை பண்ணிருக்கா. இப்போ உங்க முன்னாடி நடிச்சிட்டு கிடக்கா. இந்த நடிப்பெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு சதிகாரி அது இதுன்னு பேசிக்கிட்டு தானே மனுஷா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. என்ன சாந்திக்காங்க? இப்பதாமா நிச்சயதார்த்த வீட்டுக்கு எங்கேயோ போயிட்டு வந்தா. என்ன விஷயம்? அப்படியே அவளை கூப்பிடுங்கண்ணே. வாழதா ஏன்க்கா ஒரு மாதிரி சோகமா இருக்கிய? ஒன்னும் இல்ல, காலையிலேயே கிளம்பி ஒரு நிச்சயதார்த்த வீட்டுக்கு போனேன்னா அது ஒரு மாதிரி அலைச்சலா இருந்ததா, குறுக்கெல்லாம் வலிக்கின்னு படுத்து கிடந்தேன். உன் சத்தம் கேட்குவ அப்படின்ட்டு தான் வந்தேன். வா இருவா. எங்க இருக்க? ஏக்கா விஷயம் தெரியாதா உங்களுக்கு? என்னது இல்லதா? மல்லியாக்கா வீட்டு வாசல்ல 2 பேரும் வந்து சண்டை போட்டு கிடக்காவுக்க. சண்டை போட்டு கிடக்காவளா? யாரா? யாருன்னு தெரியாமக்கா. அவன் அவளை கண்ணம்னு மல்லியாக்காட்ட வந்து சண்டை போட்டு கிடக்காவனா? யாத்தே அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மாவா இருக்கும்னு நினைக்கேன். இப்ப நம்ம போவா வேண்டாமா? இப்பதான் செம்பாக்காவும் வள்ளியக்காவும் எனக்கு போன் அடிச்சு சொன்னாவே. நான் சண்டை பார்க்க போகணும்னு போறேன். நீங்க எங்க போனாலும் என்னை கூப்பிடுவே பத்தியா? அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். வாங்கக்கா போய் பாப்போம், இல்லாட்டி சீக்கிரம் சண்டை முடிஞ்சிட போகுது. ஐயா இப்ப போவா வேண்டாமான்னு தெரியலையே. நம்ம போனோம்னா நம்ம ஏதாவது உளறி கொட்டிடக்கூடாதே. அப்புறம் நம்மளே தன்னால போய் மாட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனாலும் 2 பேரும் சண்டை படையில ஒரு 8 போய் நம்மளும் பார்த்தாதான் நமக்கு நல்லா இருக்கும். அந்த என்டர்டெய்னிங்க விட்டுட்டா வீட்டுல இருக்க. சரி போய் நம்மளும் ஆளோட ஆளா நின்னுக்கிடுவோம். என்ன நடக்குதுன்னா பாப்போமே. ஏக்கா சீக்கிரம் வாங்கக்கா, சண்டை முடிஞ்சிட போகுது. சரி லதாவா போவோம். எங்க போற? ஒரு 5 நிமிஷம் தாங்க, பக்கத்துல போய் சண்டை என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரோம். இப்பதான் என்கிட்ட குறுக்கொலிக்குன்னு சொல்லிட்டு போய் படுத்தா, இப்ப குறுக்கொலி எல்லாம் காணாம போயிட்டா. தூர போங்க, உங்ககிட்ட யார் பேச? பக்கத்து வீட்டுல சண்டை நடந்துட்டு இருக்கல, என்ன இங்க படுத்து கிடக்க சொல்லிடும். அப்படிப்பட்ட கல்லஞ்சக்காரி நான் கிடையாது. ஊருக்குள்ளேயும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி யாருக்கு என்ன நடந்தா நீங்க ஒரு மப்ளரை போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிடுவியா? நான் அப்படி இருக்க முடியுமா? நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். முடிஞ்சா நீங்க வாங்க, இல்லாட்ட அமைக்கிட்டு பேசாட்டி இருங்க. வாழதான் போவோம். அவளுக்கெல்லாம் யார் மேலேயும் நல்ல அக்கறையே கிடையாது பத்துக்கோ. அதான் அவ வாட்டுக்கு உட்காந்துட்டு போவாதுன்னு சொல்றாங்க. நமக்கு அப்படி மனசு கேட்க மாட்டேங்குது பத்தியா? ஆமாக்கா, நம்ம நல்லா அப்படி யார் எப்படி பண்ணா என்னன்னு இருக்க முடியுமா? வாங்க சீக்கிரம் போவோம். இவள்வெல்லாம் என்ன பிறவின்னு பூமியில பிறந்தாள்வளோ தெரியல. நம்ம வீட்டுல உள்ளவதான் இப்படி இருக்கான்னு பார்த்தா ஊருக்குள்ள பாதி பேர் இப்படித்தான் இருக்காள்வோ. ஆமா, மல்லியாக்கா வீட்டுல வந்து ஏன் சண்டை போடுதாங்க? பாவம் அந்த அக்காவும் சரி அந்த அண்ணனும் சரி வீண் வம்புக்கு போவே மாட்டாவுல. நாமும் போய் என்ன மாதிரி கேட்போம். காதுல வாங்கிட்டு ஒரு வார்த்தை என்னன்னு கூட கேட்காம இருக்கு, மனசு கேட்க மாட்டுக்கு. அந்த அண்ணனும் காலையில கொத்த வேலைக்கு போறோன்னு போனாவோ. அந்த அக்கா மட்டும்தான் தனியா சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்னு நினைக்கேன். போய் என்ன ஏதுன்னு பாப்போம். வேகமா வாழதா சண்டை முடிஞ்சிடாமே. வாரம்க்க. ஆமாலதா சின்ன பொண்ணுட்டு சொன்னியா? இல்லையக்கா, ஒரு 8 போய் சொல்லிட்டு வந்துருமா? நீ இருலதா, நான் 1 நிமிஷம் ஓடி போய் கூட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கக்கா, சண்டை முடிஞ்சு போயிருமோன்னு பயமா இருக்கு. இன்னும் 5 செகண்ட் எப்படி ஓடுறதுன்னு மட்டும் பாரு. 4 மணி புயல் வேகத்துலலாம் ஓடுதா? என்ன மல்லியா, என்ன பிரச்சனை? ஏன் அப்படி கூட்டமா நிக்கி? வாங்க சித்தி, இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்க. இவன் மவகாரிய காங்கலையா எங்கேயோ ஓடி போயிட்டானா நிச்சயதார்த்த அன்னைக்கு. அதுக்கு ஏன் அவன் தான் இழுத்துட்டு வந்திருப்பான்னு இங்க வந்து சண்டை போட்டு கிடக்காவோ 2 பேரும். தள்ளி நான் பேசட்டும். எப்ப என்ன ஆள் இல்லாத வீட்டுல இருந்து கத்திட்டு கிடக்க? என்ன அவன் மவன் வீட்டுல எல்லாம் வீட்டுக்காரன் வீட்டுல எல்லாம் ஒத்தையில இருக்கா வந்து கணச்சிட்டு கிடக்க? எவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன? என் பிள்ளைய காணும், நான் தேடி வந்திருக்கேன். உன் மவளை கண்ணனா நீ ஊர் ஊரா தேடி தெரிய வேண்டியதானே? எதுக்கு இந்த வீட்டு வாசல் வந்து நிக்க? ஏ சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, செவிடி என்னன்னு கேட்கலான்னு பாரு. உள்ள இருந்துகிட்டே சத்தம் கொடுக்க மாட்டா. சாந்திக்கா வாங்கக்கா. ஏமா சின்ன பொண்ணு இல்லையா? எங்க அம்மையும் காணும் மைனியும் காணும்க்கா. அண்ணன் தான் தூங்கிட்டு இருக்கான். நான் தலைவலிக்குன்னு படுத்திருந்தேன்னா நீங்க கூப்பிடுத சத்தம் கேட்கவும் என்னன்னு கேட்டு வந்தேன். சரி அப்ப அவங்க போயிட்டான்னு நினைக்கேன். எங்கக்கா? மல்லியாக்கா வீட்டுல ஏதோ சண்டை நடக்கா மீனா? அந்த
அந்த பிள்ளையோட அப்பாவும் அம்மா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காவும் நினைக்கேன். யாத்தி அப்படியா? ஆமா, அதான் நம்பி சண்டை பார்க்கணும் போறேன். உன் மைனிகாரி உங்க அம்மையும் அங்கதான் பேப்பாவும் நினைக்கேன். நீ வரியா போய் பாப்போம்? நானும் வரேன்க்கா. என்னதான் நடக்குன்னு பாக்கணும்ல. அப்போ ஓடியா சீக்கிரம். லாதா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் வந்துட்டோம்க்கா, வாங்க போவோம். நான் வேகமா ஓடியாந்தேன், நீ ஓடியாந்துவே அப்படி? அதெல்லாம் நான் ஓட்டோட்டமா ஓடியாந்துரும்க்கா. இப்போ பாருங்க ஏக்கா, சீக்கிரம் ஓடியாங்க. ஓட்ட பந்தயத்துல நம்மள மிஞ்சிருவா போலயே. ஏக்கா ஓடியாங்க. நான் வந்துட்டேன். ஏக்கா சண்டை முடிஞ்சிட்டோ? இல்லலடா, இப்பதான் சூடு பறக்கு. சின்ன பொண்ணு மாமியார் வந்துட்டாவுல, அவ சண்டை போட்டாலும் இன்னும் நல்லா சண்டை போடுவோம். உனக்கு அப்படியே போன் பண்ணாம வரதுக்கு இவ்வளவு நேரமா? வார வழியில சாந்திக்காக கூப்பிட போனக்கா, அவ மீனாவை கூப்பிட போனாவோ அண்ணா நேராயிட்டு. சரி பேசாதியா, சண்டையை கவனிங்க என்ன ஏதுன்னு. என்னக்கா சண்டை முடிஞ்சிட்டாமா? இல்ல உங்க அம்மா தான் பேசிக்கிட்டு இருக்காவோ. அமைதியா நில்லுங்க, சண்டையை கவனிங்க. அத்தையா மீனா உங்க மைனிக்காரி ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து நிக்கத. அவ செய்ததெல்லாம் செஞ்சுட்டு இப்படி நிப்பான்னு தான் தெரியும்லக்கா. சரி அம்மாளும் எதுவும் தெரியாத மாதிரி நின்னுக்கிடுவோம். சின்ன பண்ணே நால்முடி, நீங்க 2 பேரும் அங்க வந்திய? எதுக்கு வரவோ? சண்டை பார்க்கறதுக்கு தான். நீ மட்டும் வருவ, நாங்க வரக்கூடாதோ? ஏன் நால்முடி, நான் வரலாம், நீங்க 2 பேரும் வரக்கூடாதுங்க. யாமினியோ, நீங்க மட்டும் சண்டை பார்த்து என்டர்டெயின் பண்ணுவியா? நாங்க மட்டும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கணுமோ? எவ்வளவு நேரம் டிவியும் போனும் பாக்க? பெரிய சண்டை ஒண்ணு நடக்கு, என்ன ஏதுன்னு பாக்கண்டாமா? ஏன் அறிவு கிட்ட லூசுவலா? அவ அம்மா உங்க 2 பேரையும் பாத்துருக்காவளா மண்டபத்துல வச்சு? ஆமா சின்ன பண்ணி, மண்டபத்துல வச்சு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம்ல. பிறகு அந்த பொம்பளை உங்களை பாத்துச்சுன்னா நீங்க 2 பேரும் தான் கடத்திட்டு வந்திருக்கேன்னு உங்க 2 பேரையும் தூக்கி போலீஸ்ல ஒப்படைச்சிரும். பிறகு ஊருக்கு முன்ன கேவலப்பட்டு தான் நிக்கணும், பரவாயில்லையா? ஐயோ, கோவத்துல குறுக்க இருக்க கம்பியை மறந்துட்டேனுங்க மாதிரி. சண்டை பார்க்க ஆர்வத்துல அந்த பொம்பளைக்கு எங்க 2 பேரையும் தெரியுங்கதையே நாங்க மறந்துட்டோம். சரி, இங்க டைலாக் அடிக்க நேரம்ல எங்கனையாச்சும் ஓடி ஒளிங்க. அந்த பொம்பளைக்கு இருக்க சனத்துக்கு உங்களை பாத்துச்சுன்னா விட்டு வச்சு தேடாத சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு நல்ல சண்டை. சின்ன பொண்ணு இப்பம்லாம் யாருமே பெருசா சண்டை போட மாட்டேக்காவ. டீசென்ட் பார்த்துட்டு சண்டையே இல்லாம போயிருதாவ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய சண்டை பார்க்கலான்னு வந்தா இனி இப்படி போக சொல்லியே சின்ன பொண்ணு. ஆமா மைனியா, நாங்க ஒரு ஓரமா நின்று பாத்துட்டு போறோமே. எனக்கு என்ன, அந்த பொம்பளை பார்த்துட்டு உங்க 2 பேரையும் தான் காரணம்னு சொல்ல போகுது. நாமளும் அது கண்ணுல படவே இல்லை. கையெழுத்தும் நீங்க தான் போட்டிருக்கேன். அந்த பொம்பளைகிட்ட பேசுறதும் நீங்க 2 பேரும் தான். ஈஸியா உள்ளதுக்கு போட்டுரும் உங்களை. ஐயோ அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு. நான் சண்டையும் பார்க்கணும், மாட்டிக்கிடவும் கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லேன். ஏன் 4 மணி வீட்டை பார்க்க போய் சேருங்க. இவ்வளவு பெரிய சண்டையை என்னன்னு விட்டுட்டு போச்சொல்ல சின்ன பொண்ணு. தூக்கமே வராது ராத்திரி. தலைவிதி. சரி, ஒரு வழி சொல்லுதேன். சத்தம் காட்டாம இந்த கோடி வழியா போய் படிக்கட்டுல ஏறி தட்டோடியில போய் நின்னு பாருங்க. சரி சின்ன பொண்ணு, குட் ஐடியா. உடனே 4 முழத்துக்கு இடிக்காதே. 4 மணி மேல போச்சனோடனே நீ நீட்டிக்கிட்டு நிமிந்துக்கிட்டு பார்க்க கூடாது. பம்மிக்கிட்டு யாரும் பார்க்காத அளவுல உட்காந்து பார்க்கணும், சரியா? சரி மீனியோ. அவ சண்டை போடுற ஆர்வத்துல மொட்டை மாடியெல்லாம் பார்க்க மாட்டாவோ. நாங்க அங்க நின்னே பாத்துக்கிட்டோம். சீக்கிரம் போய் தொலைங்க. சரி சின்ன பொண்ணு. இங்கே ஓம் அவளை காணும்னா அவ எங்கெங்க போவாளோ அந்த இடம்லாம் போய் தேடிப்பாரு. அதை விட்டுட்டு இங்க வர. இங்க என்னைக்கு வந்தா உமாவா? காரணம் இல்லாம ஏதோ ஒரு வீட்டுல வந்து கணக்கணும்னு கணச்சிட்டு இருக்கே நீ. நான் ஒன்னும் காரணம் இல்லாம கிடைக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நிக்கல அந்த பொம்பளையோட புருஷனா அவனும் வந்து என் கடையில வந்து என் பிள்ளைய பொண்ணு கட்டாவோ என்கிட்ட. மீனாலோ பாத்தியா, ஐயாவும் மகனும் ஒரே கூட்டுதான் போலக்கு. பொண்ணு கேட்க 2 பேருமா போயிருக்காவோ. அப்ப இந்த பொண்ணு தூக்குறதுல அவ ஐயாவுக்கும் பங்கு இருக்கும்னு நினைக்கும்க்கா. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காருன்னு நினைக்கேன். இருக்கலாம், அதான் என்ன நாள் நடக்கும்னு இங்கே ஓடிட்டா இருந்தாலும். ஏக்கா, இவர் பேச பார்த்தா நெசத்திலேயே அந்த பிள்ளைய இந்த பேரை இழுத்துட்டு வந்திருப்பானோ? அப்படிதான் இருக்கும் நானும் நினைக்கலதா. பொண்ணு கட்டி வந்தப்பவே நான் சொல்லிட்டேன், உன்னைய மாதிரி குடிகார பெயர்க்க வீட்டுக்குலாம் நான் என் பிள்ளைய கட்டி கொடுக்க மாட்டேன்னா அன்னைக்கே சொல்லி நாயை விரட்டினாக்குல விரட்டி விட்டேன். அன்னைக்கு பெரிய யோக்கியம் கணக்கா என்கிட்ட இனி உங்க பொண்ணு வேண்டாங்க மாதிரி பேசிட்டு போனா உன் இப்படி ஊமக்கொட்டம் தானே பண்ணி என் பிள்ளைய இழுத்துட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை. அது சரி, உங்களை மாதிரி ஆட்களுக்கு மைண்ட் செட்டே அப்படித்தானே. நல்ல பணக்கார வசதியான வீட்டு பிள்ளையா பார்த்து பிடிச்சோம் அப்படின்னா நல்லா அவங்க காசுல நம்ம உட்காந்து திங்கலாம்ல அப்படிங்க என்ன தானே. இது இப்போ கொஞ்ச காலமா ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏச்சி வாய முடி. உன் வீட்டு காசு பணம் யாருக்கு வேணும்? நாய்க்கா வேணும்? நான் ஒண்ணு காசு பணத்துக்கு அழைதவா கிடையாது. எனக்கெல்லாம் நல்ல குடும்பத்துல நல்ல குணமா உள்ள பிள்ளை வேணும் தான் நான் என் மகனுக்கு பொண்ணு தெரிவிக்கிட்டு இருக்கேன். நான் நிக்கவுள்ள அந்த சித்தி இவன் மவளை கட்டி கொடுத்துருக்க வீட்டுல அவ சமந்தி மவளை தான் என் மகனுக்கு பேசி முடிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நிச்சயதார்த்தம் வேற வச்சிருக்கேன். என் மவனும் அதுக்கு சரின்னு தான் சொல்லியிருக்கான். உன் மவளை கண்டிப்பா என் மவன் எடுத்துட்டு வந்திருக்கவே மாட்டான். உன் மவ வேற எவன் கூட பழகிட்டு இருந்தாலே என்னம்மா வேற எங்கேயும் ஓடி போயிட்டாலும் போய் பாரு. சும்மா நாடகம் நடிக்காத. எங்கேயோ பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்றதா இருந்தது அப்படின்னா எதுக்கு என் வீட்டு நிச்சயத்தனைக்கு என் பிள்ளைய கூட்டு போறானே? அவன் கூட்டு போனதை நீ பாத்தியா உங்க அண்ணால? இன்னும் அவன் வீட்டுக்கே வரல. அதுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான் நீயா சொல்லிக்கிட்டு இருந்தா? நீ கற்பனை பண்றதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. ஏதோ கார் வந்து நிக்குதா உங்க வீட்டு வாசல்ல? மீனலும் சரியான சீனு பத்தியா? ஆமாக்கா. ஏக்கா கல்யாணமே முடிச்சிட்டு வந்து நிக்காம்க்கா. ஆமா பத்தியா, ஒண்ணும் தெரியாத பூனை நக்கா இருந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டான். என்னங்க உங்க வீட்டு வாசல்ல நிறைய பேர் நிக்காவோ? ஒருவேளை அந்த அக்கா எல்லாரும் வந்து சொல்லிருப்பாவளோ என்ன ஏதுன்னு? அந்த அக்கா யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வர்றது யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி இவ்வளவு கூட்டம் நிக்காவே? நல்லா பாரு, அங்க உங்க அப்பாவும் அம்மாவும் நிக்காவோ தெரியுதா? இது எங்க அப்பா அம்மாவா? ஆமாங்க, எங்க அப்பாவும் அம்மாவும் நிக்கவும் கோவமா நிக்கவுல. நீ மண்டபத்துல இல்லங்கிறது தெரியும். உங்க அப்பா நேரா எங்க வீட்டுக்கு வந்துட்டாவோன்னு நினைக்கேன். சாத்தி இப்ப என்னங்க செய்ய? என்ன செய்ய முடியும்? எல்லாருமா சேர்ந்து திட்டுவாவோ, வாங்கிட வேண்டியதான்.
எங்க எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாத, எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மகா, உங்க அப்பா எதுவும் சொன்னாவுன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்னை விட்டு போயிடாத. என்னங்க இப்படிலாம் பேசிய? அதுக்கு இல்ல, அநேகமா உன்னைய கையோட வீட்டுக்கு கூட்டு போகணும் தான் உங்க அப்பா வந்திருப்பாவ. அவ திட்டுனாலும் சரி, இல்ல உன்னைய பாசமா வீட்டுக்கு வா போயிருவோன்னு கூப்பிட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் என்னை விட்டு போயிடாத மகா. ஏங்க நம்ம என்ன பொம்மை கல்யாணமாங்க முடிச்சிருக்கோம்? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தாலி கட்டி எல்லா விதத்துலயும் கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ரெண்டு பேருமே சட்ட ரீதியாவும் சாஸ்திர ரீதியாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோம். எந்த காரணத்தை கொண்டும் இன்னி நீங்களோ உங்களை நானோ பிரிய கூடாதுங்க. அப்படிங்கல எங்க அப்பா இனி திட்டுனால போயிட போறேனா? அதுக்கு இல்ல, உங்க அப்பா கொஞ்சம் எமோஷனலா ஏதாவது பேசலாம், நீ உடனே அழுதுட்டு நான் எங்க அப்பாவோடய போறேன்னு போயிட்டேன்னு வையேன், அதை விட மோசமான ஒரு நிலைமை எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அதான் முதலே சொல்லிக்கிடுதேன். இல்லங்க நான் அப்படிலாம் பண்ணிக்கிட மாட்டேன். முதல்ல இப்ப எல்லாரும் எப்படி சமாளிக்க போறோம்? வேற எப்படி சமாளிக்க? எதுவுமே பேசாம அப்படியே தலை குனிஞ்சு அமைதியா நின்றுக்கிட வேண்டியதான். ஆனா நமக்கு கல்யாணம் இந்த நாளை நம்ம வருஷம் பூரா மறக்கவே மாட்டோம்ல. மறக்கிற அளவுலயே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வா போவோம், அங்க அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எங்க அம்மா இனி என்ன சாத்த போற அளவு தெரியல. ஏங்க சிரிப்பு காட்டாதீங்க. எல்லாரும் அங்க சீரியஸா நம்மள பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காவ, நீங்க சிரிப்பு கட்டிக்கிட்டு இருக்கிய. வெளியே தான் மகா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், உள்ள நடுங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன் நடக்கோ எனக்கு தான் தெரியும். சரி, முகத்தை சீரியஸா வச்சுட்டு வா, பிறகு சிரிச்ச மேடிக்கு வந்தா எங்க அம்மா கூட நாள் சாத்திடுவா நீ. சரி அமைதியா ரெண்டு பேரும் ஒண்ணும் தெரியாத மாதிரி போய் நிப்போம். எல்லாரும் முதல்ல நீ என்ன கப்பாவோ தெரியுமா, ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டியா, இப்படிதான் கப்பாவை பாரு. சரி வாங்க போய் என்ன பேசுறோம்னு கேட்போம். ஏச்சு வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு, எல்லாத்துக்கும் தயாரா போய் நிப்போம் வாங்க. என்ன மல்லியா இது இப்படி வந்து நிக்கா? அதான்க்கா எனக்கும் தெரியல, என்ன பண்ணிட்டு வந்து நிக்க அந்த பையன். நடிக்காத. உன் மவனை முன்னாடியே அனுப்பி என் மவளை இழுத்துட்டு போனதும் இல்லாம இப்ப கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிக்கான். எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லி கொடுத்து கல்யாணம் முடிச்சிட்டு வாசல வந்து நின்னு சொல்லிட்டு கடைசி இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரியா நடிக்க. நல்லா நடிச்சிய. என் மவன் எந்த பொம்பளை பின்னாடி போக மாட்டான், எந்த பொண்ணு பேரத்தையும் சுத்த மாட்டான் அப்படின்னு பிறகு இது என்னது? இப்பவும் சொல்லுதேன் என் மவன் நல்லவன் தான். உன் மவா தான் என் மவனை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டா. எம்மா மீனா உங்க மைனி மண்டை முட்டை மாடி வரைக்கும் இருக்கு, ஒரு தட்டு தட்டி விட்டுருமா? விடுங்கக்கா, இன்னொரு நாள் பாத்துக்கிடுவோம். யாருல உனக்கு அம்மா? இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு நிக்க அளவுக்கு நான் உனக்கு என்னென்ன துரோகம் பண்ணேன்? எம்மா உன்கிட்ட சொன்னா நீ ஒத்துக்கிட மாட்டேன்னு நான் அப்படி பண்ணிட்டேன். ஆஹா, அம்மை மவனும் நடிப்பு பிரமாதமா நடிக்கல. நடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. சும்மா துள்ளிக்கிட்டு பேசாத. என் மவளை இப்படி ஏமாத்தி கல்யாணம் முடிக்க வச்சுட்டல நீ. மாறி மாறி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நானே இது வரைக்கும் பாச வச்சு வளர்த்த என் மவனை எனக்கு துரோகம் பண்ணிட்டானு நின்றுகிட்டு இருக்கேன். இதுல உன் மவளை நான் வீட்டுக்கு கூட்டாருனா வேணா, உன் மவளை நீயே உன் வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போனா ஒண்ணுமே கட்டுக்கிட மாட்டேன். பெரிய பணம் பகட்டு மவான்னு பேசிக்கிட்டு இருக்கா, கூட்டு போவோம் மவளை. மகா என்ன டீ கோலம் இது? கண்ட பெய கூட மாலை கழுத்துமா வந்து நிக்க. இந்த குடும்பமே நமக்கு வேண்டாம் டீ, நல்லா இருப்ப, வீட்டுக்கு வா போவோம். ஆமா மகா, அப்பா சொல்றத கேளுமா, வா வீட்டுக்கு போவோம். இம்மா எப்பா என்ன மன்னிச்சிருங்க. என்னால என் மனசாட்சிக்கு துரோகம் பண்ண முடியல, அதனாலதான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீ ஏன் ஒன்னும் செய்யலட்டி? அந்த பையன் உன்னை எப்படி மாத்திட்டான். இப்போ ஒண்ணு கெட்டு போல, அவன் கெட்டுன தாலி அவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு வாட்டி நம்ம வீட்டுக்கு போவோம். ஏக்கா பொல்லாத பொம்பளை என்னக்கா, கெட்டுன தாலியே விட்டு எறிஞ்சிட்டு வான்னு சொல்றா பாருங்க. அது பணம் இருக்குல்ல, பணம் காசு இருந்தா எல்லாம் அப்படித்தான் தும்பு தனத்துல பேசுவாளுவோம். ஆனாலும் இது கொஞ்சம் அதிகம்க்கா. தாலி கெட்டின அன்னைக்கே இப்படியா கலட்டி விசுன்னு பேசுவா பொம்பளை? எல்லாம் பண கொழுப்பு, வேற என்ன? அத சொல்லுங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுத? கிளம்பி என்ன டீ சொல்லுத? கிளம்பி வா எங்க கூட. எம்மா நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கோம்மா. அதனால என்ன மக்களே, இந்த கல்யாணமே செல்லாதுன்னு அப்பா சொல்ல வைக்க. ஏமாத்தி இவன் உன்னைய கட்டிட்டு வந்துட்டான், இவன் மேல ஒரு கேஸ கொடுத்து நான் உள்ள தள்ளிடுவேன். எப்பா அப்படி சொல்லாதியப்பா, அவ ரொம்ப நல்லவப்பா. அவ நீ ஏமாத்தலாம் இல்லப்பா, நானாதான் அவன் மேல ஆசைப்பட்டு வந்தேன். இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ல வர சொல்லு. எப்பா நான் உங்களையும் அம்மாவையும் மீறி கல்யாணம் பண்ணது தப்புப்பா, அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீங்க எந்த சூழ்நிலையிலையும் எங்களை சேர்த்து வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதனாலதான் அப்படி கல்யாணம் பண்ணிட்டேன். இங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சு ஏத்துக்கோங்கப்பா. இது ரெண்டு பேரையுமா? ஆஃப்டர் ஆல் இந்த ஒரு வீடு தான் அவனுக்கு சொத்துனே இருக்கு. இவன்லாம் ஒரு ஆணுன்னு இவனை கட்டியிருக்க, இவனை நான் ஏத்துக்கிடணுமோ? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. எப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. எப்படி டீ இப்படி பாலங்கணத்துல வந்து விழுந்த நீ? உன்னைய நாங்க எப்படி எல்லாம் வளர்த்தோம், ஏதாவது குறை வச்சிருப்ப மாட்டி? இப்படி ஊர் முன்ன எங்களை கேவலப்படுத்திட்டல. நான் சொல்றத கேளு, இப்பமே எங்க கூட வந்துட்டேன்னா உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வா எங்க கூட, அவனை அப்படியே உதறி தள்ளிட்டு வந்துரு. எம்மா நீ அப்பாவும் என்ன சொன்னாலும் நான் அவைகளை விட்டு வரமாட்டேம்மா. ஏட்டி எங்களை விட நேத்து வந்து அந்த பையன் உனக்கு முக்கியமா போயிட்டாம்ல. இன்னைக்கு சொல்லுத எழுதி வச்சுக்கோட்டி. இந்த தரங்கட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டமே நீ சீரழிஞ்சு கண்ணீர் வடிச்சிட்டு என் வீட்டுல வந்து நிக்கலனா பாருடி. இப்படி என்னையும் என் புருஷனையும் யாருனே தெரியாத கூட்டத்துல இப்படி மன்றாட விட்டதும் இல்லாம ஊரறி எங்களை கேவலப்படுத்திட்டலாட்டி. இனி ஜென்மத்துக்கு என் வீட்டு வாசப்படி மிதிச்சிடாத. இனி நீ எங்களுக்கு மவனும் இல்ல, நாங்க உனக்கு அப்பா அம்மாவும் இல்ல.
ஆனா அந்த மாதிரி அந்த பயலோட எங்க கடை என்ன சீரழிவுலாம் சீரழிய போறியோ. ஏங்க வாங்க போவோம். இனி இவன் நம்மளுக்கு பிள்ளையும் இல்ல, நம்ம அவளுக்கு தாய் தப்பனும் இல்ல. கிளம்புங்க. இனி அவன் மூஞ்சில கூட முழிக்க கூடாது. மகா, என்னைக்குதாலும் அப்பா அளவுக்கு உன்னை யாராலையும் பாத்துக்கிட முடியாது. உனக்கு நல்லது நினைச்சு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ இப்படி பாலங்கணத்துல போய் விழுந்ததும் இல்லாம எங்க தலையிலும் கள்ள தூக்கி போட்டலாம். பாத்துக்கிட்டே இரு. நான் வேணா சவால் விடுதேன். இந்த பையன் கூட ஒரு மாசம் கூட உன்னால வாழ முடியாது. எப்பா எனக்கு அவன் வேண்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நீ கண்ணை கசிக்கிட்டு நிக்கலன்னா பாரு, கூடிய சீக்கிரமே அது நடக்கும். வா விஜி போவோம். அப்பாடா, ஒரு வழியா 2 பேரும் கிளம்பிட்டாவோ. மீனா வா கீழே போய் மல்லியா காட்ட என்னதுன்னு பேசுவோம். சரிக்கா, நல்ல வேலை 2 பேரும் கிளம்புனாவோ. கடவுளே, இப்படி பண்ணிட்டானே, நான் என்ன செய்வேன்? இவனுக்கு நான் என்ன குறை வச்சேன்? பார்த்துலா எல்லாம் பண்ணினேன். இப்படி என் மேல இடியை இறக்கிட்டானே படுவாவி பைய. போய் அந்த குடும்பத்துல போய் பொண்ணை கட்டிட்டு வந்துட்டானே. இப்படி என் குடியை கெடுப்பான்னு நான் நினைக்கலையே கடவுளே. ஈர துணியை போட்டு என் கழுத்தை அறுத்துட்டானே இந்த பாவி. ஏன் சிவா இப்படி பண்ணுனேன்? பாரு, அம்மா எம்பிட்டு வருத்தப்படுதானே. நீ நல்ல பையனா தானப்பா இருந்த, என்ன திடீர்னு உனக்கு புத்தி இப்படி மாறி போச்சு? ஏக்கா சாரிக்கா. எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னப்பா ஆக போகுது? உனக்காண்டி ஒன்னையும் பார்த்து பண்ணுன அவளை இப்படி நில குழஞ்சு அள வச்சுட்டிய நீ. ஏன் பேரப்பிள்ள இப்படி பண்ணிய? உங்களுக்கு என்ன அழகுல பொண்ணு பார்த்து எப்படி கல்யாணம் வைக்கணும்னு நினைச்சா தெரியுமா? ஜாம் என் அவனு கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தவன் முன்னாடி எங்கன வச்சோ தாலியை கட்டிட்டு மாலையும் கழுத்துமா இப்படி வாசல்ல வந்து நிக்கிய. இது உனக்கே நியாயமாப்படுதா? அவன் அப்பனும் ஆத்தாலும் என்ன பேசிட்டு போறாவோ. இப்படி ஒத்து வராத குடும்பம்னு தெரிஞ்சு அந்த குடும்பத்துல இருந்து ஏன்பா பொண்ணை கட்டிட்டு வர? உனக்கு என்ன அழகா அவ பொண்ணு பார்த்து வச்சிருந்தா தெரியுமா? அந்த மீனாவோட சம்மந்தி மாவா உனக்கு நல்ல பொருத்தமா இருக்கும் அந்த பிள்ளை. அடுத்த வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சிருமான்னு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தா என்கிட்ட. இப்படி எல்லா தலையிலையும் மண்ணள்ளி போட்டுட்டிய. ஆச்சி, நீங்க சொல்ற மாதிரி நல்ல பிள்ளையாவே இருக்கட்டும் ஆச்சி. ஆனா என் மனசுல ஒரு பிள்ளைய நினைச்சிட்டு இன்னொரு பிள்ளை கூட நான் வாழ முடியாதுல ஆச்சி. அது நான் என் மனசாட்சிக்கே நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும். அதுக்கு நீ நல்ல குடும்பத்து பிள்ளைகளப்பா கட்டியிருக்கணும். இவன் அம்மா என்ன வரத்து வந்துட்டு போறா பார்க்கத்தானே செஞ்சேன். அம்மையும் அப்பாவும் நீ வரதுக்கு முன்னாடி என்ன வார்த்தையெல்லாம் உங்க அம்மையை பேசினாவோ தெரியுமா? வக்கத்தவா, காசு பணம் இல்லாதவா, பணத்துக்காண்டி என் மவளை இழுத்துட்டு வர சொல்லிட்டா உன் மவனை விட்டு அப்படி இப்படின்னு என்னமெல்லாம் பேசினாவோங்க. இப்படிப்பட்ட குடும்பத்து பக்கமே நீ எல்லாம் போக கூடாது. அப்படி இருந்தும் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கிய. ஆச்சி, இவ நல்ல பொண்ணாச்சி. அவங்கள மாதிரி ஒரு நாள் இவ பேச மாட்டா. நினைச்சுக்கிட்டே இரு, பேச மாட்டான்னு. என்ன வரத்து வரப்போறான்னு பாரு. அந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கல்ல, அவ அம்மைக்கு 4 மடங்கா வருவா பாரு. இப்படி கழுத்து எடுத்துட்டானே. மல்லியாக்கா வருத்தப்படாதியக்கா. இப்ப என்ன ஒண்ணுமில்லாத வீட்டு பிள்ளையவா கட்டிட்டு வந்துட்டான்? நல்ல கொடீசர வீட்டு பொண்ணத்தான் கட்டிட்டு வந்திருக்கான். பிடிச்சாலும் பிடிச்சான், புளியங்கம்பா பிடிச்சிட்டான். நீ கொண்டு கல்யாண செலவு 1 பைசா நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதானே. ஏன் அப்படி அழுத்திட்டு கிடக்கிய? ஏ சாந்தி, மாய மூடு. எந்த நேரத்துல என்ன பேசணும் உனக்கு ஒரு வகையும் தெரியாது. ஏன்க்கா, நான் இப்போ மனசு ஆறுதலுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அழுதவகிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசணுக்கா. அதானே நல்ல குணம். அதான் நான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏன் ஏசிய? உன் ஆறுதலை தீய வச்சு கொளுத்த. நீ எதுவும் பேசாம பொத்திக்கிட்டு நின்னாலே போதும், அவன் நிம்மதியா இருப்பா. நல்லது சொல்லுதேன்னு இருக்கு கெட்டனத்தை பூரா பேச வேண்டியது. ஏன்க்கா, நீங்க எல்லாரும் தான் நல்லவளோ? நீங்க மட்டும் ஆறுதல் சொல்வீங்களோ? நான் ஒரு 2 வார்த்தை பேசுறதுக்கு இப்படி கொந்தளிச்சுக்கிட்டு வரிய. ஒரு படியா படம் கட்டிட்டுலாம் பேசிய எல்லாரும். என் நாள்மடி என்ன வாயை பொத்திட்டு நிக்கிறதா இருந்தா நில்லு, இல்லாட்ட வீட்டு கிளம்பு. ஏற்கனவே அவன் மனசு கஷ்டத்துல அழுதுகிட்டு இருக்காவோ, அவட்ட போய் நீ திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஏங்க, நான் ஆறுதல் தானே சொன்னேன். நீ ஒரு மண்ணு சொல்லண்டா. நீ அமைதியா இருக்கதே எல்லாருக்கும் ஆறுதலா இருக்கும். வாயை பொத்திட்டு நிக்கிறதா இருந்தா நில்லு, இல்லாட்ட வீட்டை பார்த்து கிளம்பு. கடவுளே, நீ என்னென்னலாம் நான் கேட்கணுமோ பார்க்கணுமோ தெரியலையே. இப்படி காலம் பூரா கண்ணீர் வெடிக்க விட்டுட்டானே. கெட்டுன பையதான் தலைவிதியே நான் அமைஞ்சிட்டானேன்னு நான் அழுதுட்டு கிடந்தேனே. இந்த மவன் தான் நம்மளுக்கு இருக்கான். மவன் நம்மளை நல்லா பார்த்துக்கிடுவான், நம்ம சொன்னதெல்லாம் கேட்பான்னு மனக்கோட்டை கட்டுனே. இப்படி என் தலையில பாறாங்கல்ல தூக்கி போட்டுட்டானே. நான் என்ன செய்வேன்? சரி மல்லியா, நடந்தது நடந்து போச்சு. இனி நடக்க வேண்டிய விஷயத்த பாரு. நான் என்னத்தக்கா பார்ப்பேன், என்ன செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே மட்டுப்பட மாட்டுக்க. சரி, பேர பிள்ளை பண்ணது தப்பு தான், நான் இல்லைங்கள. அதுக்காண்டி வாசலே எம்பிட்டு நேரம் மாலையங்களத்துமா பிள்ளையில நிக்க விடுவேன். ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. யாரு, அவனையா? ஆஹா, அவன் இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன். அவன் வீட்டுக்குள்ள காலை வச்சோம்னா நான் வெளியில போயிருவேன். இனி அவன் யாரோ நான் யாரோ. நான் தான் அப்படியே சொல்லிட்டோம்ல சித்தி. இனி அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அப்படியே அவனை போக சொல்லுங்க. எதுக்கு இங்க நின்றுகிட்டு இருக்கான்? அப்படி சொல்லாத மல்லியா. ஒத்தைக்கு ஒரு மவனை வச்சுட்டு அவனை வெளியில அனுப்புனா நல்லாவா இருக்கும்? எனக்கு அவன் முறையை பார்த்தாலே அவன் ஆத்தாக்கரணி அவன் தான் சித்தி வருது. அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவன் என் வீட்டு நடையாருனா நான் வெளியில போயிருவேன். என்னது புரியாம பேசிக்கிட்டு இருக்க? சொல்றத கேளு. கரு, நீ வீம்புக்கு இன்னைக்கு வேண்டாம ஒதுக்கிட்டேன்னு வையேன். உன் மவனும் சம்பாத்தியக்காரன் தான். தனியா அந்த பிள்ளைய வச்சு போய் இருந்துக்கிடுவான். அடுத்து என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளை வீட்டு ஆட்கள் பூரா உன் மவனை அவ பக்கம் எடுத்துருவோ. பிறகு நீ ஏன் நினைச்சாலும் உன் மவன் உனக்கு இல்லைன்னு ஆயிடுவான் பார்த்துக்கோ. போகட்டும் சித்தி, அவன் அப்படியே போகட்டும். எனக்கு பிள்ளைனே வேண்டாம். சே, அப்படி சொல்லாத மல்லியா. வருத்தம் இருக்கதான் செய்யும். இன்னைக்கு வருத்தப்பட்டுட்டு நாளைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே உன் மவனுங்கன்னு அவனை தான் நீ தேடுவேன்.
ஒத்தைக்கு ஒரு மவனை பெத்து பாசத்தை பூரா கொட்டி வளர்த்துட்டு அடுத்த வீட்டுக்கு கொடுக்குதுக்கா? நான் சொல்றதை கேளு, பிடிக்கலையோ ஒரு வீட்டில் கொடுத்தன்னு நடத்துங்க. உனக்கு சாப்பாடு அவள் செய்து பிடிக்கலையா நீ தனியாக செஞ்சு நீ சாப்பிட்டுக்கோ, அவள் தனியாக செஞ்சு அவள் சாப்பிட்டுக்கிட்டும். கொஞ்ச நாளைக்கு பேச்சுவார்த்தை கூட நடத்தாமனாலும் இருந்துக்கோங்க. ஆனால் வீட்டை விட்டு அவன் போனோம்னா உனக்கு நல்லதில்லை சொல்லிட்டேன். நீ வச்சிருக்கதே ஒத்தைக்கு ஒரு மவன். அந்த பிள்ளை வேற பணக்கார விட்டு பிள்ளை மாதிரி தெரியுது. அந்த பக்கம் இழுத்துட்டாங்கன்னா பிறகு உன் பிள்ளை உனக்கு இல்லை பார்த்துக்கோ. இப்போ நான் என்ன சித்தி செய்ய? மானங்கிட்டு போய் அவளை என் வீட்டுக்குள்ள விடவா? அவன் ஆத்தாக்காரி பேசின பேச்சுக்கு அவன் மோரையில் நம்ம முழிக்கலாமா சித்தி? பேசினா பேசிட்டு போறாப்போ. நம்ம புள்ள கட்டின தாலி அவ கழுத்துல தொங்குது. அது இனிமே நம்ம வீட்டு பிள்ளையாயிருச்சு. யார் என்ன சொன்னாலும் அவ உன் மருமவா தான். இப்போ நீயே வேண்டான்னு ஒதுக்கி வச்சாலும் அவ அந்த குடும்பத்துல உள்ளவள் ஆயிட்டா. அதனால சரி சரின்ட்டு எப்படியோ கழிங்க. இந்த சின்ன பொண்ணு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போய் சொல்ல ஓல. ஒரே அடியா வீம்பு பிடிச்சு நிக்காதம்மா, நல்லது கிடையாது. சொன்னதை கேளு. நீங்களே சொல்லுங்க சித்தி. எனக்கு ஆவி இல்லை, எனக்கு மனசுலையும் தெம்பில்ல, உடம்புலையும் தெம்பில்ல. எனக்கு என்னென்னு வருது. நான் உள்ள போறேன். யார் ஆரத்தி எடுக்க சொல்லுவீங்களோ சொல்லுங்க. என்னன்னு உள்ள வரவளோ வெளியில போறவளோ எனக்கு தெரியாது. நான் முறையிலேயே முழிக்க போறதில்ல, பேச்சும் கொடுக்க போறதில்ல. நான் உள்ள போறேன். நீங்களே பார்த்து எதுனாலும் செய்யுங்க, என்னமும் செய்யுங்க. சரி. சின்ன பொண்ணு, சொல்லுங்க தே. நீ போய் உள்ள ஆரத்தி கரைச்சு கொண்டா. அந்த பிள்ளைகளுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போ. வெள்ளத்தாயி, என்னக்கா? ஏட்டி அவ அந்த பையன் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கா. நீ என்னடானா ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போய் சொல்லுத. அது கோவத்துல சொல்றதுதான். அதுக்காண்டி கல்யாணம் முடிஞ்சு வந்த பிள்ளைல வாசலோட துரத்தியா விடுவாவ. ஏட்டி அவளுக்கு பிடிக்கலல்ல, அதுக்கு என்னக்கா செய்ய முடியும்? அதுக்காண்டி ஒத்திக்கு ஒரு மவனை விரட்டி விட்டுட்டா இருக்க முடியாவா? அவதான் என்னமும் செய்யுங்கன்னு சொல்லிட்டல்ல. நம்ம ஆரத்தி எடுத்து பிள்ளைல கூட்டு போய் உள்ள உட்கார வைப்போம். பாவம், அது ஒன்றும் மாலையும் கழுத்துமா எம்பிட்டு நேரம் வாசல்ல நிக்கி தப்பு பண்ணிட்டுவோ இல்லைங்களே. அதுக்காண்டி இவ்வளவு தண்டனை கொடுத்த மாதிரி பண்ணக்கூடாது. கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைல கூட்டு உள்ள போய் உட்கார வைப்போம். சின்ன பண்ணி போ, சீக்கிரம் போய் ஆரத்தி கரைச்சு கொண்டு வா. பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள போய் உட்கார வைப்போம். சரி தே. ஐயா தனபாலு, சொல்லுங்க. அந்த கடையில போய் பாலும் பழமும் வாங்கிட்டு வரையா? பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும். நான் போய் வாங்கிட்டு வரேன்.